ஜாதி மத உணர்வு இன்றி ஒன்றாக கூடியிருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பதிவு. பெண்களே, நீங்கள் குழந்தையாக பிறந்து குமரியாக சமைந்து மனைவியாக மணந்து தாயாக தாய்மை அடையும் உன்னை போற்றி வணங்குவதில் பெருமிதம் கொள்கிறேன். ஏனோ என்னை பெற்றவளும் ஒரு பெண்தானே என்பதில் பெருவித ஆனந்தம் கொள்கிறேன். வெல்க தமிழ், வாழ்க தாய்மை இனம். என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இது அவினாசி திருப்பூர் மாவட்டமா? திருப்பூர் மாவட்டம். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். அண்ணன் பிரேம் அண்ணன் கூப்பிட்டதுனால எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்தேன், ஈரோட்டுக்கு. அதனால் சரி ஒரு வாய்ப்பு, ரொம்ப கூப்பிட்டாப்பில் அழுத்த பண்ணி அந்தால வந்தேன். வந்து பார்த்தா இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. பரவாயில்ல, தமிழ் உணர்வு கொண்டு ஜாதி மத வேறுபாடு இது. இப்போ எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதி ரொம்ப இருக்கும். இங்கே எந்த ஜாதி மதமுமே இல்லாமல் எல்லோரும் ஒன்றா கூடி இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுலேயும் அக்கா 2-3 அக்கா வந்து மாதமாக இருக்கும்போதே வந்திருக்காங்கன்னா அது ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையில் உடம்பை வற்புறுத்தி மனசை வற்புறுத்தி வந்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. சீமான அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழ் உணர்வை எல்லாருக்கும் தூண்டுறாரு. ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு முதல்ல அண்ணன் விஜயகாந்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் கமலை, அதுக்கப்புறம் பெரிய பெருமை மிக்க பக்கா மாதம் கொண்டு வந்திருக்காங்க. பக்கா மாதம்னா யாரும் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா அவர் ஒரு தமிழன் அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ பிடிக்காது. என்ன காரணம்னா, எப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து தமிழ் இனத்திற்கு துரோகியோ, கருணாநிதி எப்படி தமிழ் இனத்திற்கு துரோகியோ, காங்கிரஸ் எப்படி தமிழ் இனத்திற்கு துரோகியோ, அதே மாதிரி தான் விஜய் வந்து தமிழக மக்கள்கிட்ட இருக்கிற ஒற்றுமையை கெடுக்க வந்த ஒரு இன துரோகி. அவனை வந்து நம்ம யாருமே மறக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு முத்திரை குத்தணும், கண்டிப்பாக குத்தணும். அவன் வந்து இன துரோகி. உண்மைதானே? அவன் வந்து ஏன்னா இளைஞர்கள் நாங்கள் வந்து அண்ணன் நம்பியாக இருக்கும். எவனாலும் விஜய் ரசிகர் இருப்பான், அஜித் ரசிப்பான், சூர்யா ரசிகர். எவன் பார்த்தாலும் யாருக்கு ஓட்டு கூட அண்ணன் சீமானுக்கு. என்ன காரணம்? அவர் தான் இளைஞர்களை பற்றி பேசுகிறாரு, இயற்கையை பற்றி பேசுகிறாரு, கனிமவளத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அந்த ஒற்றுமையை சீர்குலைச்சிட்டாங்க. அது உண்மை தானே? அதனால் வந்து எல்லோரும் கூடியிருக்கீங்க, தவறு கிடையாது. ஆனால் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி எதுக்காக பாடுபடுறோம் நமக்கு தெரியும். தலைவன் என்பவன் வேறு, கோமாளி என்பவன் வேறு நமக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சினிமாவில் நடித்தோன்னா அவன் தான் பெரிய வீரன், புரட்சியாளன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த இதை வந்து அவங்க மக்கள்கிட்ட வந்து மாற்றணும்னா மக்கள்கிட்ட போய் நம்ம எல்லாருமே சீமான் எதுக்காக போராடுறாரு, சீமான் வந்து போராடுறது நமக்காக இல்லை, நம்ம தலைமுறைகளுக்காக, நம் குழந்தைகளுக்காக என்பதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு உழைப்பு இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லைன்னா உலகம் இல்லை. அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். அதை எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. அது வந்து இப்போது நீங்கள் இவங்க இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக இருக்கீங்க. ஒற்றுமையாக இருக்கும்போது வந்து நீங்கள் சொன்னால் மக்கள் சின்ன பசங்கள்கிட்ட சொல்லணும். சின்ன பசங்கள்கிட்ட சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து புரியும். இப்போது விஜய் தான் பெரிய இது, கலைஞர் தான் பெரிய இது, எம்ஜிஆர். இப்போது அது என்னது, எனக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும், எனக்கு விஜய் தான் பிடிக்கும், எனக்கு திரிசா தான் பிடிக்கும், நயன்தாரா பிடிக்கும் என்று சொல்கிற கூட்டம் வந்து ஒரு முறை வந்து விடுதலை புலிகளின் வரலாற்றை படித்து பாருங்கள். நான் சொல்கிறது தான், விடுதலை புலிகள் என்பது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. அது ஒரு இனத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் இனமே அழிஞ்சு போனது. அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படிங்கிற உணர்வு வந்து உங்கள் எல்லாருக்கும் வேணும். அதை எப்படியா வெளிப்படுத்துங்க. வேற என்ன சொல்லணும் எனக்கு தெரியல. சரி, நன்றி, வணக்கம்.